ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். அதே மாதிரி நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆகுது நான் வீடியோ போட்டு. அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இந்த வீடியோவில் வரலட்சுமி விரதம் எப்போ வர இருக்குது, அதோட பலன்கள் என்ன, எப்படிலாம் விரதம் இருக்கலாம், எந்த மாதிரி விரதம் கடைபிடிக்கணும், அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது மகாலட்சுமியிடம் வேண்டிய வரங்களை பெறும் நாள்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமியை எப்போது வழிபட்டாலும் சிறப்பு தான். என்றாலும் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வழிபடுவது கூடுதல் சிறப்பு. வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பெண்கள் என்னென்ன செய்யணும், மகாலட்சுமியை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மகாலட்சுமியின் அருளை அனைவரும் பெறுவதற்கான நாள் அப்படிங்கிறனாலேயே வரலட்சுமி விரதம் மிக முக்கியமானதாக சொல்லப்படுது. செல்வத்துக்கு அதிபதியான லக்ஷ்மியை போற்ற அனைத்து வளமும் நலமும் வீட்டில் குடியேறும். செல்வ வளங்களை வாரி வழங்கும் மகாலட்சுமியை விரதம் இருந்து அவள் அருளை பெறும் நன்னாளே வரலட்சுமி விரதம்னு சொல்லுவாங்க. விரதம் அப்படின்னாவே ஒரே எண்ணத்தில் ஒரே சிந்தனையில் மனசை ஒன்றின் மீதே நம்ம நிலைநிறுத்தி வைக்கிறதா விரதம்னு சொல்லுவோம். மகாலட்சுமியின் அருளை பெறுறதுக்கு ஒன்றை மட்டுமே நம்ம நோக்கமாக வச்சுட்டு வீட்டுக்கு வரும் நமக்கு பிடித்தமான உறவினரை மூத்த சுமங்கலியை வரவேற்கிற மாதிரி மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைத்து நம்ம வழிபாடு செய்யணும். இந்த வரலட்சுமி விரதம் எப்போ வர இருக்குது அப்படின்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி வர இருக்குது. அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர இருக்கனால ரொம்ப ரொம்ப சிறப்பு. வரலட்சுமி விரதம் அன்னைக்கு கலசம் வச்சு வழிபடுவாங்க. அது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா படம் வைத்து வழிபடுபவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அது மகாலட்சுமி படத்தை நம்ம சுத்தமாக அலங்கரிச்சுட்டு வீட்டு வாசலுக்கு எடுத்து சென்று மகாலட்சுமிக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளே அழைத்து வழிபடலாம். சில பேர் கலசம் வச்சு வழிபடுவாங்க. எவர் சில்வர் தவிர செம்பு, தாமரம், வெள்ளி இந்த மாதிரி கலசத்தை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மஞ்சள் நூல் நம்ம சுற்றிட்டு 3/4 பாகம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை, கருகமணி, ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, மாசிக்காய், நாணயம் இதெல்லாம் வச்சு நம்ம போட்டுக்கணும். ஒரு தேங்காயை மஞ்சள் சந்தனம் கலந்து பூசி எடுத்துக்கிட்டு அதை கலசத்தின் வாய் பகுதியில் மாவிளையோடு சேர்த்து நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அம்பாளின் முகம் வைத்திருக்கவங்க முகம் வச்சு புடவை, நகைகள், ஜடை இது மாதிரிலாம் வச்சு நம்ம அழகாக அலங்கரிச்சிக்கலாம். பொதுவாக வரலட்சுமி விரத வழிபாட்டை 2 முறையாக கடைபிடிக்கலாம். ஒன்று படம் வச்சு வழிபடுவது, இன்னொன்று கலசம் வச்சு வழிபடுவது. இந்த வருஷம் மட்டும் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க வேணும்னு நினைக்கிறவங்க படம் வச்சு வழிபடலாம். தொடர்ந்து இனி வரக்கூடிய அனைத்து வருடங்களும் வரலட்சுமி விரதம் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க கலசம் வச்சு வழிபடலாம். முதல் முறையாக வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க படம் வச்சு வழிபடலாம். வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது 3 நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதம். மகாலட்சுமியை வியாழக்கிழமையை அழைச்சிட்டு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை செஞ்சு சனிக்கிழமை புனர்பூஜை செய்து வழிபடலாம். அப்படி முடியாதவங்க வெள்ளிக்கிழமை காலையிலேயே அழைத்து அன்னைக்கே பூஜை செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை புனர்பூஜை செய்தும் வழிபடலாம். படம் மட்டும் வச்சு வழிபடுறவங்க வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் வழிபட்டால் போதும். இந்த வரலட்சுமி விரதம் யார் வேணாலும் கடைபிடிக்கலாம். வரலட்சுமி விரதத்தையும் வழிபாட்டையும் யார் வேண்டும்னாலும் நம்ம கடைபிடித்து விரதம் மேற்கொள்ளலாம். அம்மா வீடு, கணவர் வீடு இரண்டிலுமே வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கும் வழக்கம் இருக்குங்கிறவங்க புதிதாக வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த விரதத்தை கடைபிடித்து வழிபாட்டை செய்யலாம். அதே மாதிரி முழு உபவாசமாக இருந்து தான் வரலட்சுமி வழிபாட்டை கடைபிடிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உணவு சாப்பிட்டும் வரலட்சுமி நோன்பு வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளலாம். வரலட்சுமி விரத நன்னாளில் என்ன நைவேத்தியம் சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அம்பாளாக அலங்கரித்த கலசத்தை வாசலுக்கு எடுத்து சென்று வீட்டில் மூத்த சுமங்கலி பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஆரத்தி காட்டி அம்பாளை வீட்டுக்குள்ளே அழைத்து ஒரு மணப்பலகையில் வச்சுக்கணும். மாக்கோலம் போட்டு மணப்பலகை இல்லை அப்படின்னா ஒரு தாம்பூலம், அப்படி இல்லைன்னா வாழை இலையில் அரிசி, அதில் நெல் பரப்பி அது மேலே இந்த கலசத்தை வைக்கலாம். கிழக்கு அப்படி இல்லைன்னா வடக்கு திசையில் கலசத்தை வச்சு நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வடை, சுண்டல், பருப்பு பாயாசம், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், கொழுக்கட்டை இந்த மாதிரி எது வேண்டாலும் நம்ம படைக்கலாம். இது எல்லாமே செய்யணுங்கிறது கிடையாது. நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒன்றாவது செஞ்சு நம்ம படைச்சிக்கலாம். அன்றைய தினம் அம்பாளுக்குரிய கனகதார ஸ்தோத்திரம், லலிதா சகஸ்ரநாமம், அபிராமி அந்தாதி இது எல்லாத்தையும் நம்ம படிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது.
அதுக்கப்புறம் வாழைப்பழம், வெத்தலை பாக்கு வச்சு தாமரை மலர்கள் கிடச்சி அப்படின்னா அதெல்லாம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மல்லிகைப்பூ பயன்படுத்திக்கலாம். அர்ச்சனைக்கு வந்து துளசி, வில்வம், அருகு இதெல்லாம் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடியாதவங்க வந்து சாதாரண மலர்கள் இருக்கும் இல்லையா, அது பயன்படுத்தலாம். குங்குமம், அக்ஷதை என இந்த மாதிரி எந்த பொருள் முடியுதோ அதை கொண்டு அம்பிகைக்குரிய நாமங்களை சொல்லி அர்ச்சனை செஞ்சு வழிபடலாம். அதுக்கப்புறம் புனர்பூஜை செய்யும் முறையும் இருக்குது. அதாவது சனிக்கிழமை அப்படி இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை புனர்பூஜை செய்பவங்க வந்து பூஜை அறையில் உள்ள கலசத்தை எடுத்து சென்று சமையலறையில் வைத்திருக்கும் அரிசி பாத்திரத்துக்குள்ளே வச்சிடணும். எங்கள் வீட்டில் நீ எப்போதும் நிரந்தரமாக வாசம் செய்யணும், வீட்டில் எப்போதும் உன்னுடைய அருளும் குறைவில்லாத செல்வமும் இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறம் மேலே இருக்கும் தேங்காயை எடுத்து ஏதாவது இனிப்பு செய்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். உள்ளே இருக்கும் நாணயத்தை வந்து வீட்டில் உள்ள பணம் வைக்கும் இடம் இருக்கு இல்லையா, அங்கே நம்ம வச்சுக்கலாம். எலுமிச்சை, மாவிலை, கருகமணி இதெல்லாம் வந்து பூஜை அறை குப்பையில் வந்து நம்ம சேர்த்துடலாம். கலசத்தில் வச்ச வாசனை பொருட்களை வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அரிசியில் சர்க்கரை பொங்கல் வச்சு நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி புனர்பூஜையை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். வரலட்சுமி விரத நன்னாளில் வந்து இந்த மாதிரி விரதம் இருந்து பூஜை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நிறைய பலன்கள் இருக்குது. அதாவது என்னென்ன பலன்கள்னால், சுமங்கலி பெண்கள் வந்து கணவன் நலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், செல்வத்தோடும் இருக்கவும், தாலி பாக்கியம் நிலைக்கவும், இல்லத்தில் வந்து செல்வம் குளிக்கவும் வரலட்சுமி விரதத்தை வந்து சுமங்கலி பெண்கள் வந்து கடைபிடிப்பாங்க. அதன்படி இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி விரதம் வந்து கடைபிடிக்கப்படுது. வரலட்சுமி விரதத்தை வந்து சுமங்கலி பெண்களும் கன்னி பெண்களும் மகாவிஷ்ணுவின் தேவியான லக்ஷ்மி தேவியை அனுஷ்டித்து வழிபடும் மிக சிறப்பான விரதமாக நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து திருமணம் ஆகாத இருக்கிறவங்களும் வந்து இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் இந்த விரதத்தை வந்து கடைபிடித்து வந்து அதுக்கான பலன்களை வந்து அவங்க பெற்றுக்கலாம். வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்கள் வந்து வாரிசு பெறுவதோட அஷ்டபோக பாக்கியங்களையும் வந்து பெறுவாங்க. விரத தினத்தன்னைக்கு லக்ஷ்மி துதி, லக்ஷ்மி வரலாறு இது மாதிரி சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா நினைத்தது நடக்கும். மகாலட்சுமியின் அருள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே மாதிரி இந்த விரதம் இருப்பதற்கு உங்கள் உடலை வந்து வருத்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனசை வந்து ஒருமுகப்படுத்தி ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை நினைச்சாலே போதும். இங்கே வந்து விரதத்துக்கான வழிமுறைகள் வந்து இருக்குது. கர்ப்பிணி பெண்களும் உடல்நிலை சரியில்லாதவர்களும் வந்து உண்ணாமல் விரதம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வழக்கமாக வந்து விரதமானது சூரிய உதயமான நேரத்திலிருந்து பூஜை வந்து நல்லபடியாக முடியும் வரை இருக்கணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு தகுந்த நேரங்களையும் நான் வந்து எடுத்துக்கலாம். பச்சை வாழைப்பழங்களை வந்து இந்த நாளில் சமைக்கக்கூடாது. சுண்டல் இந்த நாளுக்கான முக்கிய உணவாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். முதல்ல வந்து விநாயகர் பூஜை தொடங்கிட்டு கலச பூஜை, பக்தி பாடல்கள், மகாலட்சுமி பூஜை, பிரார்த்தனை, ஆரத்தி இந்த மாதிரி தான் நம்ம வழிபாடு செய்யணும். அதே மாதிரி பூஜைக்கு தேவையான முக்கிய பொருள் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா, மஞ்சளால் பிடித்த பிள்ளையார், வாழை இலை, அரிசி, தேங்காய், பழம், பாக்கு, கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணி, எலுமிச்சை, குங்குமம், திருநீர், சந்தனம், மலர்கள், குத்துவிளக்கு, நோன்பு கயிறு இந்த மாதிரி நிவேத பொருட்களான பொங்கல், பாயாசம், உங்களால் முடிந்த உணவுகள் இது மாதிரி நகை, அப்புறம் பணம் இந்த மாதிரி வச்சு நம்ம தொட்டு கும்பிடலாம். இந்த விரதத்தோட முக்கிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வரலட்சுமி விரத கயிறு தான். இதை வந்து இந்த மஞ்சள் சரடு இருக்கு இல்லையா, அது வந்து கையில் கட்டிப்பாங்க. 8 லட்சுமிகளோட வரலட்சுமியும் சேர்த்து 9 லட்சுமிங்கிறனால அந்த கயிற்றில் வந்து 9 முடிச்சுக்களோட நடுவில் வந்து பூ சுற்றி பூஜையில் வச்சு வழிபட்டு எல்லாரும் தங்களோட வலது கையில் வந்து கட்டிப்பாங்க. இந்த மாதிரி வரலட்சுமி விரத நன்னாளில் வந்து விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா நலன்களும் வந்து கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.